அரச யோகி கரூரார் அவர்களின் வழியில் சித்தநெறி முறைப்படி பிற்கால சோழ பேரரசின் அரச குருவாக தஞ்சை பெரிய கோயிலில் வாழுகின்ற தாத்தா தஞ்சை கரூரார் அவர்களின் வழி பேரனாகிய அரச யோகி கரூரார் அவர்களின் வழியில் தமிழ் வேத ஆகம பயிற்சி வழங்கி தமிழ் வேத ஆகம முறைப்படி ஆணும் பெண்ணும் அனைவருக்கும் பயிற்சி வழங்கி தமிழ் வேத முறைப்படி கோயில் குடமுழுக்கு விழா நடத்தி வரும் தமிழின குருபீடத்தின் தலைவர் சிம்மம் சதீபம் அம்மா நான் மேச்சேரி சேலம் மாவட்டம். நான் இந்த சமய ஒற்றுமைக்கான மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து மத தலைவர்களையும் போற்றி மகிழ்கின்றேன். இதிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உள்ளோம். இதற்காக எங்களை அழைத்தமைக்கு இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக வழிபட்டு வருகின்ற சகோதர மதமான இஸ்லாமிய மத வழிபாட்டு உரிமை ஆடு வெட்டக்கூடாது என்பதை காரணம் காட்டி இந்த RSS சங்கிகள் வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். ஏங்க இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை மதத்திலையும் இருக்கிறவங்க எங்களுடைய தமிழர்களே. கடந்த முறை வயலூரில் நடந்தது, பேரூரில் நடந்தது கோயில் குடமுழுக்கு விழா தமிழில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டு செயல் அலுவலரையும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரையும் கேட்டுக்கொண்டு அவர்களிடம் முறையிட்டு மனு கொடுத்து அந்த கோயிலில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி தமிழக அரசின் மூலமாக பணி நியமனம் செய்த அந்த நம்மளுடைய உறவுகளுக்கு நம்மளுடைய தமிழர்களுக்கு பாரம்பரியமாக அதில் இருக்கக்கூடிய பிற மண்ணினர் சமஸ்கிருத மொழியாளர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக இன்றும் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் மற்றவர்கள் வந்து கேட்டால் தான் உங்ககிட்ட திருநீர் இல்லை, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அறநிலைத்துறை ஒதுக்குது. நாங்கள் திருநீர் போட்டுக்கிட்டு கோயில் குடமுழுக்கு கிராம கோயிலில் நடத்திக்கிட்டு நாங்கள் போய் கேட்டாலும் அவர்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது, எங்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது. உள்ளே இருப்பவர்கள் பிற மொழியாளர்கள், சமஸ்கிருத வேள்வியாளர்கள். இதே திருப்பரங்குன்ற பாடசாலையை சார்ந்த ராஜாப்பட்டர் என்ற அவருடைய மாணாக்கர்களை கொண்டு மட்டுமே தமிழக அரசு ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு விழாவும் ஒப்பந்தம் செய்து கொடுத்து கொண்டு உள்ளார்கள். தமிழக அரசை ஏமாற்றி அர்ச்சகர் பயிற்சி பாடநூலில் சமஸ்கிருதத்தை திணிச்சு அர்ச்சகர் ஆக்கி அவர்களுடைய பிணைய கைதிகளாக தமிழர்களை உருவாக்கி நமது தமிழர்கள் வெளியேவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வைத்து கொண்டு இருக்க முடியாமல் இன்றும் தினம் தினம் தீண்டாமையை வழிபாட்டில் தழுவுகின்ற அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? மாற்று மதத்தை தழுவும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அப்படி மாற்று மதத்தை தழுவியவர்களே, மாற்று மார்க்கத்தை தழுவியவர்களே நம்மளுடைய கிறித்தவ உறவுகளும் இஸ்லாமிய உறவுகளும். அப்படிப்பட்ட இந்த மாற்று மதத்தை தழுவிய சிக்கந்தர் மலை என்று இருக்கக்கூடிய நமது கந்தர் மலையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை பலியிட்டு வழிபடுவது நம்முடைய முருகன் தந்தது. முருகனுக்கு மரிக்காவடி எடுத்து செம்மறியாடு பலி கொடுத்து குருதியை கருவறையில் விட்டே நம்மளுடைய வழிபாடு ஊன் சோற்று பழையலை படைத்து தான் வழிபடுவது சித்த நெறி தமிழருடைய வழிபாட்டு மரபு. இதை மாற்றியது யார்? பிற மொழியாளர்கள், சமஸ்கிருத வேள்வியாளர்களும் சமஸ்கிருத திருப்பரங்குன்றத்தில் கருவறையில் குடிகொண்டு ஆளுமையில் செலுத்துகின்ற பிரமணினர்களே, பிராமணர்களே. எந்த சித்தநெறி தமிழ் வேள்வியாளர்களோ தமிழ் கூடி குலவழி வாரிசுகளோ பலியிடுவது தவறு என்று கூறுவதே இல்லை. இதே மதுரை தாத்தா பாண்டி முனீஸ்வரர் கோயில் தினம் தினம் பல ஆடு கோழி பலியிட்டு அந்த மண்ணிலே சமைத்து வழிபடுவது நம்மளுடைய இந்து மத மரபு. தமிழ் இந்து, ஹிந்து கிடையாது, தமிழ் இந்து. அங்கே போய் உங்களால் தடுக்க முடியுமா? தாத்தா விடுவாரா? இதுவே பெருமாள் ராமம் போட்டுக்கிட்டு கள்ளழகர் கோயிலில் பெருமாள் வழிபாடு நடக்குது. அந்த இடத்தில் வீச்செருவாள் கொண்டு எமது கருப்பண்ணார் உட்காந்துட்டு இருக்கிறாரு. தினந்தோறும் அங்கேயும் பலியிட்டு வழிபாடு நடக்குது. பெருமாள் கோயில் முன்னே அந்த மண்ணிலே வழிபாடு நடக்குது. உங்களால் அங்கே போய் தடுத்து நிறுத்த முடியுமா? ஏங்க மத பிரச்சனை உருவாக்குறீங்க? நாங்கள்லாம் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம்.
நீங்கள் இவ்வளவும் நாங்கள் இந்துவாக தான் இருக்கிறோம், இந்துவாக தான் மாறி இருக்கிறோம், எங்களை விடுங்க பார்க்கலாம், கருவறையில் பூசை பண்ணுறதுக்கு 2 பேர் உள்ள வீட்டால் உங்களுக்கு எரியுது, அவங்கள எப்படி உள்ள வெளியே தள்ளலாம், என்ன பண்ணலாம், என்னென்னலாம் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் பயிற்சி முடித்தவர்களை தினம் தினம் தீண்டாமை கூறி துன்புறுத்துபவர்களை கேட்பாரற்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே திருப்பரங்குன்றில் தமிழ் அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன், இங்கே உள்ள அனைத்து நாடாளுமன்ற பாராளுமன்ற ஆளுமை உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றேன், ஒரு தீர்மானம் இயற்றி திருப்பரங்குன்றத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு கடந்த 10 ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்து சிவனே பெருமாளே முருகனே என்று போற்றி புகழ்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி, கரூரில் பெற்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சரிபாதி திருப்பரங்குன்றத்தில் தமிழர்களை பூசகராக்கிறதுக்கு அங்கே எத்தனை பேர் பிராமணர்கள் கருவறையில் இருக்கின்றார்களோ திருப்பரங்கோயில் கருவறையில் அதற்கு சரிபாதி தமிழர்களை அரசால் பயிற்சி வழங்கப்பட்ட தமிழர்களை உடனே பணி நியமனம் செய்யுங்கள், எல்லா பிரச்சனையும் முடிவு வரும். உடனே அனைத்து கோயிலிலும் சரிபாதி இடம் கொடுத்த தமிழ் வேள்வியாளர்களை விட்டு வேள்வி நடத்த விடுங்கள், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். படிச்சுட்டு சும்மா இருக்கிறங்க, நீ இந்துவா வரியா, நீ திருநீர் பூசிக்கிறியா, அதுக்கப்புறம் நீ என்னுடைய ஹிந்து மதத்தை பேசுன்னு சொல்லி கூக்குரல் விட்டு அவ்வளோ கூட்டம் போகிறீங்களே, நாங்கள் இந்துவாக தாங்க வந்து கேட்குறோம், திருநீர் பூசிக்கிட்டு தாங்க வந்து கேட்குறோம், தமிழ் வழி வேள்வி நடத்தி பல 1000 கோயில் குடமுழுக்கு விழா நடத்திட்டு தாங்க வந்து கேட்குறோம். எங்கெங்கே இருக்குது சமத்துவம்? யார் அடக்குறாங்க? நம்ம அந்நியரிடமிருந்து விடுதலை பெற்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கூடவே நம் மண்ணில் நம் கோயிலில் நாம் கட்டப்பட்ட நம் முன்னோர்கள் கட்டப்பட்ட கோயில் கருவறையில் புகுந்து நம்மை துரத்தி கொண்டிருப்பவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம் வழிபாட்டு உரிமையை மீட்க வேண்டும். கருமுறை பூசை என்ற குருதி பலியிட்டு ஆடு கோழி இதெல்லாம் பலியிட்டு நம்மளுடைய மாரியம்மன்களுக்கும் காளியம்மன்களுக்கும் ஒவ்வொரு கிராம தேவதைகளுக்கும் பொங்கலிட்டு பலியிட்டு விருந்து படைத்து விருந்தோம்பல் நிகழ்த்துவதே நம்மளுடைய வழிபாட்டு முறையாகும். இதை தடை செய்தது இந்து சமய அறநிலைத்துறை கோயில் அனைத்திலும். எனவே இந்த தடையை நீக்குவோம், நமது வழிபாட்டு உரிமையை காப்போம், நமது குருதிப்படையலை கொடுத்து குருதிப்படையலை நாம் முறையாக அனைத்து கோயிலிலும் செயல்படுத்துவோம் என்பதை கூறி இங்கே வாய்ப்பளித்த யாவருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.